சம்பத்தன்னை வந்து வரணும்னு ரொம்ப காத்திருந்தது மதுவதினி தான். வந்து கேட்டேன், சம்பத்தில் வந்துடுவாங்க. நான் சொன்னேன், மதுவதினி இந்த அழைப்புதலை பார்த்தோன்னே எனக்கு தெரியும் நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு. ஆனால் சம்பத்தன்னை இன்னைக்கு எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியல, அதனால இங்கே தான் இருப்பாங்க நான் நம்புகிறேன் அப்படின்னு. ஏன்னா சம்பத்தன்னை கொடுக்குற பேட்டியெல்லாம் பார்க்கும்போது மதுவதினிக்கு ஒரு குழப்பம் இருக்கு. நான் சொன்னேன் சம்பத்தன்னை வந்து நான் சொன்னேன் சம்பத்தன்னை குழந்தை மாதிரி. ஏன்னா உலகத்தில் யாராவது துப்புனா நான் தொடச்சிக்குவேன்னு சொல்லுவாங்களா? அது ஒரு குழந்தை உள்ளம் படைத்தவர் மட்டும் தான் சொல்ல முடியும். நான் சொன்ன அந்த குழந்தைய சேகர் பாபு அண்ணன் பத்திரமா மடியில் உட்கார வச்சுக்குவாரு, அதனால நீங்க பயப்படாதீங்க, அது அண்ணன் பொறுப்பு அப்படின்னு. அதாவது நம்ம இதை போன்ற கூட்டங்கள், நம்ம அந்த வந்திருக்க அம்மாவிலிருந்து கடலைக்காரண்ணே வரைக்கும் எல்லாரையும் பேசுகிறோம்ல. அண்ணே கடலைக்காரண்ணே இந்த பக்கம் வந்து விற்றுருங்க பெண்களுக்கும். அவ்வளவு பேர் வந்து இந்த கூட்டத்தை வந்து நடத்துவதற்கான அவசியம் என்ன இருக்கிறதுன்னு, அதுக்கு வந்து மாண்புமிகு துணை முதலமைச்சர் இளைஞரணி செயலாளர் உதயநிதி அவருடைய பிறந்த நாளை ஏன் கொண்டாடுகிறோம், எதற்காக இந்த கொண்டாட்டங்கள் அப்படின்னு மதுவதினி தொடர்ச்சியாக சொல்லியிருந்தாங்க. நான் வந்து மதுரையில் வந்து ஒரு பாத்திர கடை வச்சுருக்கவருடைய மகனாக பிறந்தவர். நான் எப்பொழுதும் சொல்வதுண்டு, எனக்கும் என் தந்தைக்கும் ஒரே தொழில் தான். அவர் பாத்திரம் விற்கிறாரு, நான் கதாபாத்திரம் விற்கிறேன், அவ்வளோதான் வித்தியாசம் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ எங்கள் கடை மிக ஒரு 50 ஆண்டு கால கடை. ஒரு 10 ஆண்டு காலம் கழித்து வாடகையில் இருந்த கடையை சொந்தமாக ஒரு இடம் வாங்கி போகணுன்னு இடம் பார்த்த பொழுது மதுரையில் லட்சிபுரம்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியா முழுக்க வந்து எவர்சில் ஒரு பாத்திர கடை தான். அப்போ ஒரு இடம் பார்க்கணுங்கும் போது அந்த தரகுகள் கொண்டு போய் வேறு இடம் காட்டுறாங்க. காட்டினா விலை சரியாக வரல, சௌரியங்கள் இல்லை, இப்படி வேறு தட்டி போகுது. என்னுடைய தாத்தா இருந்தாங்க, என்னுடைய தாத்தா தான் போய் பார்க்குறாங்க. அவங்க பேர் பழனியப்பன், அவங்க பேர் வச்சதுனால தான் நான் பழனியப்பன். அந்த பழனியப்பன் போய் பார்த்தாங்க எல்லா இடத்துலையும். பார்த்தா உண்மையில என் தாத்தா வந்து ஒரு தீவிரமான சிவபக்தர். அந்த சிவபக்தர் என்ன செய்வார்னா, காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு திருவாசகம் படிப்பார். நான் அவரோட சேர்ந்து படுத்திருந்தேன்னா காலையில் எந்திரிக்கும் போது அவர் பாட்டை திருவாசகம் கேட்டு தான் நான் எந்திரிக்க முடியும். அவர் போய் கடை பார்த்துக்கிட்டே இருக்கார், ஒன்றும் அமையலை கடை. ஒரு இடம் மட்டும் பூட்டியே கிடக்கு, அதை காட்ட மாட்டேங்கிறாங்க. ஏன் காட்ட மாட்டேங்கிறாங்க? தாத்தா விசாரிச்சோன்னு சொன்னாங்க, இங்கே வந்து ஒரு முடிவெட்டுற கடை இருந்துச்சு. சரி அப்படின்னு அந்த முடிவெட்டுற கடை நடத்துறது நஷ்டமாயிடுச்சு. ஏன்னா உலகத்தில் நஷ்டம் வராத தொழில் எதுனா முடிவெட்டுற தொழில் தான். ஏன்னா அவசியம் மயிர் வளர்ந்துக்கிட்டே இருக்கும், வெட்டிக்கிட்டே தான் இருக்கணும், அதில் நஷ்டம் வரவே வராது. அந்த கடை நடத்தி ஒருத்தர் நஷ்டமாயிருக்கான். அந்த நட்டம் தாங்க முடியாமல் அந்த கடைக்குள்ளே தற்கொலை பண்ணிக்கிட்டான், தூக்கில் மாட்டி. அதனால அது ராசி இல்லாத கடைன்னு பூட்டி யாருக்கும் காட்டுறதில்லை. அவ்வளோ பெரிய பஜாரில் இடம் கிடைக்காம அலைகிற இடத்துல ஒரு கடைக்குள்ளே முடிவெட்டுற கடை நடத்தி அதில் ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டதுனால அந்த கடை நடக்கலைன்னு எங்கள் ஐயா என்ன பண்ணார், அந்த கடையை திறக்க சொல்லுனார். தர சொல்லுங்க வீட்டு சொந்தக்காரர் சொன்னால், அது ஒரு நல்ல ஒரு 40, 20, 25 அடி அகலம் உள்ள கடை. முன்னாடி நுழைஞ்ச உடனே இருக்க இடம் வந்து முடிவெட்டுறதுக்கு வாடகை விட்டது. அங்கே தற்கொலை நடந்து போச்சு, தூக்கு மாட்டி செத்து போயிட்டார். எங்கள் தாத்தா போய் அவர் வர சொன்னார், யார் இடத்தினுடைய சொந்தக்காரரை, உங்கள் இடத்துக்கு இப்படி ஒரு பேர் இருக்கு உங்களுக்கு தெரியுமான்னு. ஆமாம் ஐயா, கிட்டத்தட்ட 5 வருஷமாக விற்கவே முடியலை அப்படின்னு. விற்கவே முடியலன்னு சொன்னோன்னே எங்கள் தாத்தா சொன்னார், நான் வாங்கிக்கிறேன்னு. இடத்துக்காரர் சொன்னார், ஐயா நீங்கள் தொழில் பண்ண வேண்டிய ஆள், ஏற்கனவே 10 வருஷமாக வாடகை கடையிலேருந்து சொந்த இடத்துக்கு வர்றீங்க, இந்த இடத்த வாங்கி நட்டம் ஆகிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப உறுத்தலாக இருக்கும் அப்படின்னாரு. இவர் சொன்னார், நான் தானே ஐயா வாங்க போகிறேன், எனக்கு நீ நல்லது செய்யணும்னு வச்சேன்னா ₹1,00,000 குறைச்சி கொடு, அவ்வளோதான், வேறு என்ன நடந்துட போகுது எனக்கு அப்படின்னு. பஜாரில் இருக்க விலையோட சகாய விலையில் கிடைக்குதுடா சின்ன கருப்பான்ட்டு கூப்பிட்டு ₹1,00,000 குறைச்சி இந்த இடத்த வாங்கிட்டார். வாங்கியாச்சு. இப்போ இடம் எங்கள் இடம் ஆயிடுச்சு. எங்கள் தாத்தா கடைக்குள்ளே வந்தார். கடைக்குள்ளே வந்தோன்னே இப்போ கடைக்குள்ளே பொருளெல்லாம் எங்கே அடுக்கிறது, ஸ்டாக் எங்கே வைக்கிறது, வர்ற கஸ்டமர் எங்கே மீட் பண்ணுறது, கல்லாப்பட்டி எங்கே போடுற பேச்சு நடந்தோன்னே எங்கள் தாத்தா நடுக்கடை இன்னும் ஞாபகம் இருக்குது. 30 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி எங்கள் தாத்தா கேட்டார், அந்த பையன் தொங்குனான்னு சொன்னாங்களே, எங்கடா தொங்குனான்னு கேட்டார். யார்? தினசரி காலையில் எழுந்திரிச்சு சிவபுராணம் படிக்கிற சிவபக்தனாக இருந்த பழனியப்பன் கேட்டார், அவன் தொங்குனா நாங்களே, எங்கடா தொங்குனா அப்படின்னு. இங்கே தான் தொங்குனா அப்படின்னு. அதுக்கு நேராக போட்டு கல்லாப்பட்டினார். எல்லாம் ஷாக்கில் இருந்தாங்க. அதை வியாபாரம் பண்ண தெரியாமல் நட்டமானான்னா இடம் என்னடா செய்யும் போடுறானாரு. எங்கள் தாத்தா சொன்ன அந்த இடத்துல தான் கல்லாப்பட்டி 30 வருஷம் இருக்குது. இன்றைக்கி அந்த கடை ஆரம்பித்து 45 வருஷம் ஆயிடுச்சு. நமக்கு ஒரு சினிமாவோ மனிதர்களோ
எதனால் பிடிக்குதுன்னா தெரியுமா? ஒரு புத்தகம் ஏன் பிடிக்குது? ஏதோ ஒரு இடத்துல அது என்னை தொடர்புபடுத்துது. ஒரு சினிமா ஏன் பிடிக்குது? எனக்கு ஏதோ ஒரு இடத்துல என்னை தொடர்புபடுத்துது. எனக்கு நடந்தது அங்கே நடக்குது, அப்போ எனக்கு அது பிடிக்கும். ஒரு புத்தகம் எப்போ பிடிக்குது? நான் எனக்கு நடந்தது ஒன்று புத்தகத்தில் இருக்குது, அதனால அது புத்தகம் பிடிக்குது. ஒரு மனிதனை ஏன் பிடிக்குது? அந்த மனிதன் என்னை ஒரு இடத்துல தொடர்புபடுத்துறான், அதனால பிடிக்குது. உதயநிதி ஏன் பிடிக்குதுன்னா, இந்த இடம் ராசி இல்லைன்னு சொன்னாங்க, அதனால இங்கே நடத்துறேன்னு சொல்கிற ஆள் இருக்கார் இல்லையா, அதனால பிடிக்குது. ஏதோ ஒரு இடத்தில் என் தாத்தா சொன்னதை, என் தந்தை சொன்னதை, என் உறவுகள் சொன்னதை, என் வாழ்க்கையில் நடந்ததை ஒருவர் நினைவூட்டி கொண்டே இருக்கிறார். அதனால தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க எல்லோருக்கும் உதயநிதினு சொன்னோன்னு முகத்திலேயே சிரிப்பு வருது. இவன் நம்மாள் அப்படின்னு. ஏன்னா இதைத்தான் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தோம் நாங்கள் இல்லையா? மதிவதனையை பார்த்தோன்னே ஏன் நமக்கு சிரிப்பு வருது? கருப்புச்சடையை பார்த்தோன்னே மதிவதனை நம்ம கட்சியாளா? ஆனால் நாங்கள் பேச விரும்பினதை பேசுகிறாரு, அங்கேருந்து தான் பேசணும், அதனால சிரிப்பு வருது. அப்போ நமக்கு எப்பொழுதும் நம்முடைய கொள்கையை பேசுனா நமக்கு சிரிப்பு வரும். நம்ம ருத்ராட்ச கொட்டை போட்டுக்குவோம், பட்டை அடிச்சுக்குவோம், கருப்பு புடவை கட்டிக்குவோம். ஆனால் முதல் சிலதுக்கு எதை கேட்போம்? டேய் சாமி கும்பிடாதீங்க என்ன கேட்போம். அந்த அம்மா எவ்வளோ வாய்கொள்ளாத சிரிப்பு இருக்காங்க பாருங்க. நீங்கள் சிரிப்போட தெய்வ குத்தமாயிரும். அப்போ நமக்கு அதை போல தொடர்புபடுத்துகிற ஒருத்தர் தலைமுறை தலைமுறையாக வந்து கொண்டே இருக்கிற கலைஞர் வந்தார். இன்று நம்முடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். இதன் பின்னால் நம்மை காக்கின்ற கொள்கை வாரிசாக உதயநிதி அவர்கள் இருப்பார் என்று நம்புவதால் இந்த கொண்டாட்டம் நடத்திட்டோம். அதைவிட இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, நாம் எதிர்கட்சியாக இருக்கும்போது வேலை செய்கிறோம், ஆளுங்கட்சியாக இருக்கும்போது 2 மடங்கு வேலை செய்கிறோம். எதிர்கட்சியாக இருந்தால் சேர்வாவட்டை கூட்டத்துக்கு லேட்டாக வருவாரா? 6:45 இங்கே இருக்கால பூரா என்னாச்சு ரெடி பண்ணி வண்டி அனுப்பிச்சி அப்படின்னு கேட்டிருப்பாரு. இப்போ வேற ஒரு வேலை இருக்குது, அமைச்சர் பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பை பார்த்துக்கிட்டு அங்கேருந்து தொலைபேசியில் பேசிக்கிட்டு இங்கே சேர்றதுக்கு 1 மணி நேரம் தாமதம். அப்போ அந்த வேலையும் பார்த்து இந்த வேலையும் பார்க்கணும். ஆளுங்கட்சியாக இருந்தால் கூடுதல் பொறுப்பு இருக்குது, கூடுதல் வேலை இருக்குது. இதுக்கு நடுவில் கூட்டம் போடுறோம். ஏன் கூட்டம் போடுறோம்? எல்லாரையும் சந்திக்க வேண்டிய மகிழ்ச்சி இருக்குது. நான் வானவில் விஜய் எப்போ தெரிஞ்சுக்குவேன்? உதயநிதி அவர்களுக்கு பிறந்தநாள் கொண்டாட்டம் என்ற பெயரில் ஒரு கூட்டம் நடத்தி அந்த கூட்டத்திற்காக வந்த இடத்துல தான் நான் வானவில் விஜயை தெரிஞ்சுக்க முடியும். வானவில் விஜய் என்னை போலவே கொள்கையில் உள்ளவர் தான், இளைஞர்கள் இருக்கவர் தான். ஆனால் நான் இப்போ தெரிஞ்சுக்குவேன், கூட்டத்துக்கு வந்தால் தெரிஞ்சுக்குவேன். வானவில் விஜய் கூட்டத்தை நடத்தினா தான் வந்திருக்கலான்னு தெரியும். நான் தொடர்ச்சியாக கிழக்கு பகுதி கூட்டத்துக்கு வர்றதுனால தான் எனக்கு சேகர் பாபு அவர்களை விடவும் இன்றைக்கு முதல் வரிசையில் இருக்க எல்லா அக்காமாரும் அண்ணன்மாரும் தெரிஞ்சாலா எப்போ மாறுறாங்க. நான் தொடர்ச்சியாக கூட்டத்துக்கு வரலாம் தெரிஞ்சாலா மாறுறாங்க. பார்த்தோன்னே எல்லாரும் எனக்கு வணக்கம் சொல்வதில் அறிவுமானவர்கள் சொல்வதற்கான காரணம் கூட்டம் சொல்லுங்க. அப்படி மக்களோடு எப்பொழுதும் தொடர்பு கொண்டே இருப்பதற்கு இல்லையா, அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முன்னும் ஒரு கட்சி கிடையாது, பின்னும் ஒரு கட்சி கிடையவே கிடையாது. நீங்கள் நினச்சி பாருங்க, இதை போல வேலை செய்கிற, இதை போல மக்களோடு இருக்கிற ஒரு கட்சியில் இருக்கிறோம், ஒரு கட்சியை ஆதரிக்கிறோம் என்பதை விட பெரிய மகிழ்ச்சி நமக்கு இருந்துடவே முடியாது. வேறு எந்த கட்சியும் செய்யாது. நீங்கள் புதிதாக வருபவர்கள் உதயநிதி அவர்களை பார்த்து எல்லோரும் வாரிசு அரசியல் என்று சொல்வது ஏன் மக்கள் விடுபட மாட்டேங்குதுன்னா, ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கார். வந்த 4 வருஷத்துக்குள்ள ஒருத்தர் எம்எல்ஏ ஆகி அமைச்சராகி துறைமுக அமைச்சர் ஆகிவிட்டாரே அப்படின்னு சொல்கிற ஆளுக்கு கூட ஒன்று சொல்லணும். என் வீட்டில் முதல்ல ஃபோன் வந்துச்சு. நான் சின்ன பிள்ளையில் ஃபோனை பார்த்த பொழுது டயல் பண்ணணும், ஃபோனை சுற்றணும். ஃபோனு அந்த சுற்றுற ஃபோனு அதுக்கப்புறம் அதே கருப்பு பெரிய ஃபோனில் பட்டன் ஃபோன் ஆகிறதுக்கு 10 வருஷம் ஆனிச்சு. 10 வருஷம் கழிச்சு தான் அந்த பெரிய மண்டை கருப்பு ஃபோனில் பட்டன் உங்களுக்கு தெரியும். அந்த மண்டை கருப்பு ஃபோன் இருக்குல்ல, அதை கையில் தூக்கிட்டு வெளியே போய் பேசுறதுக்கு ஒரு கார்ட்லெஸ் ஃபோனு, ஒயர் கிடையாது, ஒயர்லாம் வர்றதுக்கு இன்னொரு 10 வருஷம் ஆனிச்சு. கிட்டத்தட்ட ஒரு ஃபோன் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிற ஃபோன், அந்த ஃபோனில் பட்டன் ஃபோன் பட்டன் ஃபோனை எடுத்துக்கிட்டு வாசல் வரையும் போய் பேசலாம், 10 அடி போகலாம். 10 அடி போகிறதுக்கு கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் ஆனிச்சு விஞ்ஞான வளர்ச்சியில். அதுக்கப்புறம் 1996 முதல்ல என்ன வந்துச்சு? பேஜர்னு ஒன்று வந்துச்சு. எல்லோரும் இடுப்பில் மாற்றிக்கிட்டு சுற்றினான். பேஜரில் என்ன வரும்? ஒரு செய்தி வரும், ப்ளீஸ் கால் மீ அப்படின்னு ஃபோன் நம்பர் வரும். வந்தோடனே பப்ளிக் பூத்துக்கு ஓடி போய் ஃபோன் பண்ணணும். அங்கேருந்து போனால் பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம பேருந்தில் போய்கிட்டு இருப்போம், பேருந்தில் போய்கிட்டு இருக்கும்போது நம்மளோட தொடர்பு கொள்ள முடியும். எடுத்து பார்த்துட்டு போய் உடனே ஃபோன் பண்ணால் அவர்கிட்ட பேசலாம் பேஜரில். அந்த பேஜர் ஒரே வருஷத்தில் செல்ஃபோன் வந்துருச்சு. செல்ஃபோன் ஒரே வருஷத்தில் டச் ஸ்க்ரீன் வந்துருச்சு. டச் ஸ்க்ரீன் ஒரே வருஷத்தில் ஆண்ட்ராய்டு வந்துருச்சு. அப்போ பேஜர்
டச் ஸ்க்ரீன் ஆண்ட்ராய்டு ஃபோனாக மாறுறதுக்கு வெறும் 3 வருஷத்தில் மாறிடுச்சு. இப்போ என் தந்தை என் வீட்டில் உட்காந்துக்கிட்டு, நான்லாம் அந்த கருப்பு மண்டை ஃபோனை காட்டில் சார் 35 வருஷம் காத்திருந்தேன், உங்களுக்கு என்னப்பா 3 வருஷத்தில் மொபைல் வந்துருச்சுன்னு சொன்னால் எவ்வளவு அறியாமையோ அவ்வளோ அறியாமை உதயநிதியை பற்றி சொல்வது. நீங்கள் 30 ஆண்டு காலம் கழிச்சு நம்முடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பொறுப்புக்கு வந்ததுக்கும் 3 ஆண்டுகளில் திரு உதயநிதி அவர்கள் வந்ததுக்கும் காலமும் விஞ்ஞானமும் சேர்ந்து உதவி செய்கிறது. நீ ஒப்பற்ற ஓட்டுன, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நான் வச்சுருக்கிறது ஹார்லி டேவிட்சன், அது 2500 சிசி, அது வேகமாக தான் ஓடும். ஒரு மனிதன் காலையில் 6 மணிலேருந்து ராத்திரி 11 மணி வேலை செஞ்சுக்கிட்டே தான் 4 வருஷத்தில் முன்னேறத்தான் செய்வார். அதுக்குன்னு நீயே ஏறிக்கிற வீட்டுக்கு போய் அடையாத, நீ வெளியே வா, வேலை செய்யி, 4 வருஷத்தில் வந்துடலாம்ல. நீங்கள் நினச்சி பாருங்கள், இன்றைக்கி ஊராக போகிறாரு, போகிற எந்த ஊர்லேயும் காலையில் 9 மணிக்கு தான் நிகழ்ச்சி. ஆனால் காலையில் 9 மணி நிகழ்ச்சிக்கு 7 மணிக்கு எந்திரிச்சு டிஷர்ட் போட்டு ரோட்டில் போய் இருக்கிற எல்லாரையும், வாக்காளர்களை, ஆண்களையும் பெண்களையும் சந்திக்கிறார். ஒருத்தர் சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நம்ம எதுக்கு பொது வாழ்க்கைக்கு வந்தோம்? பொதுவில் எல்லாரையும் சந்திப்பதற்கு தான் பொது வாழ்க்கைக்கு வந்தோம் இல்லையா? எல்லாரும் அணுகும் இடத்துல இருப்பதற்கு தான் பொது வாழ்க்கைக்கு வந்தோம். எல்லாரும் தொட்டு விடும் தூரத்தில் இருப்பதற்காக தான் வந்தோம். யாராவது வந்தால் தோளில் துண்டை போட்டுவிட்டு நீங்கள் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுங்கன்னு வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துருக்கக்கூடாது. நீங்கள் வரணும் வெளியே, நீங்கள் வந்து வேலை செய்யணும் இல்லையா? நான் அண்ணன் நாஞ்சில் சுப்பத்துக்கு அறியாத ஒன்றும் சொல்லலை, எல்லாம் அவர் தெரிஞ்சவர் தான், நாளும் தெரிஞ்சவர் அவர். அதை பற்றி அண்ணனை தெளிவாக சொல்லுவார். அப்போ இந்த நாட்டில் தொடர்ச்சியாக வேலை செய்வதும், கொள்கை பற்றோடு இருப்பதும், அந்த பற்றை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதும் என்பது ரொம்ப முக்கியம். அந்த வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிற ஒரு இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சரும் நமக்கு வாய்த்திருப்பது பெரும்பேறு. நான் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட்டம் போகிறப்பெல்லாம் எல்லா இடத்துலையும் இந்த இளைஞரணி தம்பிமார்கள் என்ன செய்வாங்கன்னா, கடைசி 3 வரிசையை போய் பிடிச்சிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு தடவை கூட, ஒரு கூட்டத்தில் கூட வந்து முதல் வரிசையில் உட்காந்து இளைஞரணி கூட்டம் தவிர வேறு எப்போவும் நான் பார்த்தே இல்லை. பொதுவாக பள்ளிக்கூடங்களில் சொல்லுவாங்க, கடைசி பெஞ்சில் உட்கார்றவங்க என்ன பேர்? மாப்பிள்ளை பெஞ்சுன்னு பேர். அவங்க எப்போவும் கடைசி பெஞ்சில் உட்காந்துருக்க ஆள் தான் பயங்கர சேட்டை பிடிச்சவங்களா இருப்பாங்க. அவங்கள சமாளிக்கிறது மட்டும்தான் ஆசிரியர்களுக்கு பெரும் வேலையாக இருக்கும். ஒழுங்காக படிக்கிற ஆள் பூரா மாமன்ற உறுப்பினராகி முதல் வரிசையில் உட்காந்துருப்பாங்க. ஆனால் மாப்பிள்ளை பெஞ்சு கடைசியில் உட்காந்துருக்க இளைஞரணி நீங்கள் 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் வெற்றி பெற்றவன் யாருன்னா 90 மார்க் எடுத்து முதல் வரிசையில் தான் வராங்க, வெற்றி பெற்றிருக்க மாட்டான். மாப்பிள்ளை பெஞ்சில் உட்காந்துருக்க வேணா மாபெரும் சாதனைகள் பண்ணவா இருப்பான். நீங்களும் மாப்பிள்ளை பெஞ்சில் தான் இங்கே வந்திருக்கீங்க. ஐயோ, நம்மளும் பின்னாடி போகிற மாதிரி யோசிக்கிறாரு. நீங்களாம் முன்னாள் மாப்பிள்ளை பெஞ்சு, அவர்களெல்லாம் இந்நாள் மாப்பிள்ளை பெஞ்சு, அவ்வளோதான். இந்த இளைஞர்கள் இவ்வளவு துடிப்போடு திரு உதயநிதி அவர்களின் பிறந்தநாளை நேற்றிலிருந்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக அண்ணன் சேகர்பாபு அவர்கள் 5 நாள் முன்னாலேயே தொடங்கி இன்னும் தொடர்ந்து பல நாட்களுக்கு இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார். மதிவதனி குறிப்பிட்டதைப் போல இன்னும் முதல்வரின் பிறந்த நாளையே அவர் இன்னும் கொண்டாடி முடிக்கலை. அதுக்குள்ளே துணை முதல்வர் பிறந்த நாளை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாரு. அண்ணனோட வேலை செய்ய வாய்ப்பு கிடைத்தவர்கள் எல்லாம் மனசுக்குள்ளே என்ன விரும்புறீங்கன்னு தெரியும். எப்படியாவது பிச்சுக்கிட்டு அடுத்த தடவை வேறு மாவட்டத்துக்கு போயிடுவோம், வேலை பார்த்து மாறலாடா ஒரு வேலை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சுனே நேற்றுலேருந்து 7 ஃபோன் வந்துருச்சு எனக்கு. நான் சொல்கிறேன், தரால்லப்பா, நான் வந்துடுறப்பான்னு. இல்லைன்னே அமைச்சர் கேட்பார், இல்லைன்னே கேபிஎஸ் கேட்பார், இல்லைன்னே சேர்பவனை கேட்பார், இல்லைன்னேன்னு ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணி திரும்ப அவருடைய தனிச் செயலாளர்களை தொடங்கி கடைசியாக நான் இங்கே வரும்போது கீர்த்தி வாசல்கள் தம்பி வரைக்கும் இப்படி விடாமல் செய்வது என்பது அவரை கேட்டால் தகவல் சொல்லணும். எனக்கு ஒருத்தர் 6 மணிக்கு ஒரு தம்பி ஏன் ஃபோன் பண்ணுறான், சேர்பவனை கேட்பார், பழனிபுரம் கிளம்பிட்டாரான்னு கேட்டால் சொல்லணும், ஆமாம் கீழ்ப்பாக்கத்தை தாண்டாருன்னு பதில் சொல்லணுங்கிறக்காக ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட இயக்க கழக முன்னணி இளைஞர்கள் உங்களோடு இருப்பது என்பது பலம். அது உங்களை தொடர்ந்து இளைஞனாக வைத்திருக்கும். இது மட்டுமல்லாது, நாம் தலைவர் அவர்களின் விருப்பத்தின்படி இந்த தேர்தல் என்பது எந்த தேர்தலையும் போல இதுவும் முக்கியமான தேர்தல். ஆனால் இந்த தேர்தலில் நமக்கு ஒரு இலக்கு இருக்கிறது. வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு என்பதை இலக்காய் கொண்டு எல்லோரும் உழைக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.